ஜூன் 30, 1977 சென்னை. அன்று காலை தமிழகத்தின் வானில் ஒரு வரலாறு எழுதப்பட்டது. ஒரு நடிகன், ஒரு திரை கதாநாயகன் முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றான். அவரது பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். உலகம் அவரை எம்ஜிஆர் என்று அழைத்தது. அந்த ஒரு தருணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய சாத்தியத்தை திறந்தது. திரையின் நம்பகத்தன்மை வாக்குப்பெட்டியில் வெற்றியாக மாறும் என்ற சாத்தியம். அந்த வரலாறு இன்று வரை தொடர்கிறது. சரியாக 49 ஆண்டுகளுக்கு பிறகு மே 4, 2026 இன்னொரு நடிகன் அதே வழியில் நடந்தான். ஆனால் அவன் வழி வேறு, அவன் போராட்டம் வேறு, அவன் வரலாறு வேறு. அந்த கதை இது. மகாராஷ்டிரத்தில் பிறந்து இலங்கையில் வளர்ந்து சென்னையில் கனவு கண்ட மனிதன் எம்ஜிஆர். சிறு வயதிலேயே தந்தை இறந்தார். ஏழ்மை என்பது அவரது தினசரி வாழ்க்கை. அதனால்தான் திரையில் அவர் ஏழை மக்களுக்காக போராடும் கதாபாத்திரங்களை ஏற்றபோது அது வெறும் நடிப்பாக தெரியவில்லை, அது உண்மையாக தெரிந்தது. மக்கள் அதை உணர்ந்தனர். திமுகவில் இணைந்து பல ஆண்டுகள் உழைத்தார். 1972 கட்சி கஜானா விஷயத்தில் கணக்கு கோரியதற்காக திமுக அவரை வெளியேற்றியது. அவமானம், கோபம், ஆனால் அதைவிட ஒரு உறுதிமொழி. தனியாக நிற்பேன் என்று முடிவெடுத்தார். கட்சி தொடங்கி 2 மாதங்களில் கோடிக்கணக்கான மக்கள் அணி திரண்டனர். திரையில் நேசித்தவனை தெருவிலும் நேசித்தனர். ஜனவரி 12, 1967 அவர் மீது படுகொலை முயற்சி நடந்தது. ஒரு தோட்டா கழுத்தை துளைத்தது, ஒரு காதை பறித்தது. மருத்துவமனையில் கிடந்தபோது தமிழகம் கோவில்களில் வேண்டிக் கொண்டது. ஒரு நடிகன் அப்போது கடவுளாக மாறினான். 1977 144 இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். இலவச மதிய உணவு திட்டம், பெண் கல்வி, ஏழை மக்களுக்கான திட்டங்கள் என்று அவர் திரையில் வாழ்ந்த நல்ல மனிதனை ஆட்சியிலும் வாழ்ந்தார். 1987 அவர் காலமான போது தமிழகம் கண்ணீரில் மூழ்கியது. ஒரு தலைவன் மட்டுமல்ல, ஒரு யுகம் முடிந்தது என்று மக்கள் உணர்ந்தனர். அவருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா அவமானங்களை தாண்டி 1996 4 இடங்களில் மட்டும் வென்று தரைமட்டமான நிலையிலும் மீண்டு வந்தார். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டன. 2016 ஜெயலலிதா காலமானார். ஜூன் 22, 1974 சென்னை. அன்று தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு விதை விழுந்தது. யாருக்கும் தெரியவில்லை அந்த விதை ஒரு நாள் தமிழகத்தையே ஆளும் மரமாக வளரும் என்று. ஜோசப் விஜய் சந்திரசேகர் என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த குழந்தை தந்தை சந்திரசேகர் என்ற இயக்குனரின் வீட்டில் கண் விழித்தார். திரை அவருக்கு வீடு, கேமரா அவருக்கு விளையாட்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆகும் என்று அன்று யாரும் கனவிலும் நினைக்கவில்லை. 1984 10 வயதில் திரையில் காலடி வச்சாரு. 1992 18 வயதில் நாளைய தீர்ப்பு படத்தில் முதன்மை நடிகராக நின்னாரு. அந்த இளம் முகத்தில் ஒரு தீ இருந்தது, கண்களில் ஒரு உறுதி இருந்தது. ஆனால் தமிழ் சினிமா அவரை எளிதாக ஏற்கவில்லை. ரஜினிகாந்தின் யுகம் நடந்து கொண்டிருந்தது. கமல்ஹாசன் கலை நடிப்பின் உச்சத்தில் இருந்தாரு. விஜயகாந்த் மாஸ் ஹீரோவாக திரையாட்சி செய்தாரு. இந்த 3 மலைகளுக்கு நடுவே ஒரு புதிய இளைஞர் தன் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. விமர்சகர்கள் கொடுமையாக இருந்தனர். தந்தை காரணமாக வந்தவரு, தனித்திறமை இல்லாதவரு என்று எழுதினர். 1994 ரசிகன், 1995 தேவா, விஷ்ணு என்று படங்களில் நடிச்சாரு. படங்கள் வந்தன, சாதாரணமாக போயின. 4 வருடங்கள். ஒரு இளைஞருக்கு 4 வருட காத்திருப்பு என்பது ஒரு நெருப்புச் சோதனை. பலர் அந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாவார். ஆனால் தளபதி சாம்பலாகவில்லை. அந்த நெருப்பில் பொன்னாக உருகி வேறொரு உருவம் எடுத்தாரு. 1996 கோவை மாப்பிள்ளை வந்தது. அது அவருடைய முதல் வணிக வெற்றி. அந்த படம் வெறும் வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு அறிவிப்பு. நான் இங்கே இருக்கிறேன், நான் போகவில்லை என்ற அறிவிப்பு. 1997 காதலுக்கு மரியாதை வந்தது. தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருது அவருக்கு கிட்டியது. விமர்சகர்கள் அமைதியானார்கள். மக்கள் கவனிக்கத் தொடங்கினர். உண்மையான திருப்புமுனை 2003 வந்தது. திருமலை படம் அவரை காதல் நடிகரிலிருந்து
சமூக நியாயத்திற்காக குரல் கொடுக்கும் ஒரு கோபமான இளைஞராக மாற்றியது. அது வேறொரு விஜய். அது உண்மையான விஜய். 2004 கில்லி வந்தது. அந்த ஆண்டின் மிகப்பெரிய வணிக வெற்றி. அதற்கு பிறகு அவர் திரும்பி பார்க்கவில்லை. தளபதி என்ற பட்டம் வந்தது. அந்த வார்த்தையில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. படைத்தலைவரு, குழுவின் கடைசி மனிதனையும் விட்டுவிடாத தலைவரு, போர்க்களத்தில் முன்னணியில் நிற்பவரு. தமிழ் மக்கள் அந்த பட்டத்தை அவருக்கு தந்தார்கள் என்றால் அவர்களுக்கு விஜயிடம் ஏதோ தெரிந்திருந்தது. திரையில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் அவர் தலைவரு என்று மக்கள் உணர்ந்திருந்தனர். 2010களில் அவர் தன்னுடைய படங்களை ஒரு சமூக சாதனமாக மாற்றினார். கத்தி, மெர்சல், பிகில் என்று ஒவ்வொரு படமும் ஒரு கருத்தை சொன்னது. கத்தி படத்தில் விவசாயிகளின் வலியை பேசினாரு. கார்ப்பரேட் நிறுவனங்களின் சுரண்டலை அம்பலப்படுத்தினாரு. தியேட்டரில் வந்தவர்கள் படம் மட்டுமல்ல, தங்களது வாழ்க்கையை திரையில் கண்டார்கள். ஒரு நடிகர் அவர்களுக்காக பேசுகிறாரு என்று உணர்ந்தார்கள். 2017 மெர்சல் வந்தது. ஜிஎஸ்டி பற்றி, சுகாதார கொள்கை பற்றி, அரசின் தோல்விகள் பற்றி அந்த படம் நேரடியாக பேசியது. அதிகாரத்தில் இருந்தவர்கள் நடுங்கினார்கள். பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக அந்த வசனங்களை மாற்றக் கோரியது. ஆனால் தளபதி அவர் வளைஞ்சு கொடுக்கவில்லை. எந்த அழுத்தத்திற்கும் தலை குனியவில்லை. அந்த ஒரு தருணத்தில் ஒரு நடிகர் ஒரு தலைவராக மாறினாரு. அஞ்சாமல் நிற்கும் மனிதரை தமிழகம் எப்போதும் நேசிக்கும். அந்த நேசம் இன்னும் ஆழமாக வேரூன்றியது. 85,000க்கும் மேலான ரசிகர் மன்றங்கள் தமிழகம் முழுக்க அவருடைய குரலாக இயங்கின. வெள்ளம் வந்தால் நிவாரணம் கொடுத்தாரு. நோயாளிகளுக்கு ரத்தம் கொடுத்தாரு. கோவிட் காலத்தில் உணவு விநியோகம் செய்தாரு. திரையில் அவர் ஏழை மக்களுக்காக போராடினாரு. வாழ்விலும் அதே மனிதராக இருந்தாரு. 2021 உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றங்கள் 169 129 இடங்களில் வென்றன. அது ஒரு சோதனை ஓட்டம். வரலாறு பதிவு செய்தது. இந்த கேள்விக்கான விடையில்தான் தளபதி விஜயின் மேன்மை இருக்கிறது. ரஜினிகாந்த் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக அரசியல் வருவதாக சொல்லிக்கொண்டே ஒரே ஒரு தேர்தலிலும் போட்டியிடாமல் விலகி கொண்டாரு. மக்கள் காத்தனர், விட்டுவிட்டனர். கமல்ஹாசன் போட்டியிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் கூட வெற்றி கிட்டவில்லை. திமுக அதிமுகவை நேரடியாக விமர்சிக்க அவர் தயங்கினாரு. மக்களை தொடர முடியவில்லை. ஆனால் தளபதி விஜய் அவர் வேறு விதமாக நடந்தாரு. அரசியலுக்கு வரும்போது சினிமாவை முழுமையாக விட்டுவிட்டு வந்தாரு. கோடிக்கணக்கான சம்பளம் வரும் திரை வாழ்க்கையை விட்டுவிட்டாரு. உலகம் வியந்து நிற்கும் நட்சத்திர வாழ்க்கையை விட்டுவிட்டாரு. ஏனென்றால் மக்கள் அவருக்கு முக்கியம், திரை அல்ல. அந்த ஒரு முடிவு கோடிக்கணக்கான தமிழர்களின் இதயத்தை தொட்டது. 51 வயதில் அரசியலுக்கு வந்த அவரு 2 கோடிக்கும் மேலான இளைஞர்களின் குரலாக உயர்ந்தார். பிப்ரவரி 2, 2024 தமிழக வெற்றி கழகம் தொடங்கினார். அந்த அறிவிப்பு வெறும் கட்சி தொடக்கம் மட்டுமல்ல, அது 59 ஆண்டு காலமாக ஆதிக்கம் செலுத்திய பழைய அரசியல் சமன்பாட்டிற்கு ஒரு நேரடி சவால். மார்ச் 2026 234 தொகுதிகளிலும் தனியாக போட்டியிடுவதாக அறிவித்தார். எந்த கூட்டணியும் வேண்டாம், எந்த சமரசமும் வேண்டாம் என்று தெளிவாக நின்னாரு. சவால்கள் ஒவ்வொன்றாக வந்தன. வருமான வரித்துறை சோதனை வந்தது. இறுதி படத்திற்கு திரைப்பட தணிக்கை வாரியம் கடைசி நிமிடத்தில் தடை போட்டது. ஆட்சியில் இருந்தவர்கள் அஞ்சினார்கள் என்று மக்கள் புரிந்து கொண்டனர். அந்த சவால்கள் அவரை ஒடுக்கவில்லை. மக்கள் இன்னும் அவரை நெருங்கினர். ஒவ்வொரு அழுத்தமும் அவரை முறிக்க முயன்றது. ஆனால் அவர் முறியவில்லை. நெருப்பில் சோதிக்கப்படும் தங்கம் போல ஒவ்வொரு சோதனையிலும் அவரின் உறுதி மேலும் வலுவடைந்தது. ஏப்ரல் 23, 2026 காலை முதல் மாலை வரை தமிழகம் முழுவதும் வரிசையில் நின்றது. வயதானவர்கள் நடக்க கஷ்டப்பட்டாலும் வந்தனர். இளைஞர்கள் முதல் முறை வாக்களித்து கண்களில் நீர் வடித்தனர். 85.1% வாக்குப்பதிவு தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத உயர்ந்த சாதனை. அது வெறும் எண் மட்டுமல்ல, அது ஒரு மக்கள் கூக்குரல். நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், நாங்கள் மாற்றம் வேண்டுகிறோம் என்ற கூக்குரல். அந்த வாக்குச்சாவடிகளில் மக்கள் வெறும் வாக்களிக்கவில்லை, அவர்கள் ஒரு கனவை அழுத்தினர். மே 4, 2026 முடிவுகள் வந்தன. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி. திமுக 59,
அதிமுக 47. தளபதி விஜய் அவரு பெரம்பூரில் 38,000த்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கில் 27,000த்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுக தலைவர் ஸ்டாலின் 3 முறை வென்ற கொளத்தூர் தொகுதியில் தோற்றாரு. 59 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் நடந்த தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு திராவிட அல்லாத கட்சி மிகப்பெரிய கட்சியாக உயர்ந்தது. வரலாறு திரும்பி பார்த்தது. ஆனால் அந்த வெற்றி இலகுவாக வரவில்லை. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. டிவிகேக்கு கிடைத்தது 108, வெறும் 10 இடங்கள் தூரம். ஆனால் அரசியலில் அந்த 10 இடங்கள் ஒரு மலையை விட கனமானது. உடனே அரசியல் நாடகம் ஆரம்பித்தது. சில கட்சிகள் பேரம் பேசின, சில கட்சிகள் தங்கள் விலையை வைத்தன, சில கட்சிகள் காத்திருந்தன யார் கூடுதல் தருவார்கள் என்று. அமைச்சர் பதவிகளுக்கு அலைந்தவர்கள் இருந்தனர், கோரிக்கை வைத்தவர்கள் இருந்தனர். ஆனால் விஜய் அவர் எப்போதும் போல தெளிவாக நின்னாரு. பதவிக்காக கொள்கையை விற்க மாட்டேன் என்று, சிம்மாசனம் தந்தாலும் சித்தாந்தத்தை விற்க மாட்டேன் என்று. அந்த நிலைப்பாடுதான் அவரை வேறுபடுத்தியது. நாட்கள் உருண்டன, நெரிசல் நீடித்தது. ஆனால் இறுதியில் மக்களுக்காக நிஜமாக குரல் கொடுக்கும் கட்சிகள் முன்னே வந்தன. காங்கிரசும் விசிகவும் இதய சுத்தத்தோடு ஆதரவு அளித்தன. 118 என்ற எண் நிறைவடைந்தது. தமிழகம் மூச்சு விட்டது. தமிழர்கள் கண்ணீர் விட்டனர். மே 10, 2026 சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம். அந்த மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர். தமிழகத்தின் 4 மூலைகளிலும் இருந்து மக்கள் வந்திருந்தனர். விவசாயிகள், தொழிலாளிகள், மாணவர்கள், தாய்மார்கள், முதியவர்கள். சி. ஜோசப் விஜய் என்னும் நான். அந்த வார்த்தை வெளிவந்த தருணமே ஸ்டேடியம் முழுவதும் கரவொலி வெடித்தது. மக்கள் எழுந்து நின்று கைகொட்டினர். கண்களில் நீர் வடிந்தது. அமைதி திரும்பியதும் அவர் தொடர்ந்தாரு. நான் இந்த தமிழகத்திற்கு எப்போதும் உண்மையாக இருப்பேன். நான் தமிழகத்திற்கு வெளிப்படையாக இருப்பேன். ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காசும் உங்களுக்கு தெரியும். இந்த நாற்காலி எனக்கு சொந்தமில்லை. இது உங்களுக்கு சொந்தமானது. நான் வெறும் உங்கள் பணியாளன். தமிழகத்தை காப்பாற்றுவேன். தமிழனை உயர்த்துவேன். இதுவே என் உறுதிமொழி. அரசு பள்ளி குழந்தைகள் தனியார் பள்ளி குழந்தைகளுக்கு சமமான கல்வி பெறுவார்கள் என்று, விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று, வேலையில்லா இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியும் வாய்ப்பும் தரப்படும் என்று, ஊழல் என்பது இனி தமிழகத்தில் இடம்பெறாது என்று. தமிழ் மொழி நம் தாய்மொழி, அதன் உரிய மரியாதையோடு உயர்த்தப்படும் என்று. அந்த வார்த்தைகள் வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிரின் உறுதிமொழி. அந்த தருணத்தில் அவர் சொன்னாரு, நான் தேவதை இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன் என்று. ஆனால் அந்த ஸ்டேடியத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அறிந்திருந்தனர், தமிழகமே அறிந்திருந்தது. அந்த சாதாரண மனிதன் ஒரு அசாதாரண பயணம் மேற்கொண்டான் என்று. 1992 தோல்வியோடு தொடங்கி நூற்றுக்கணக்கான படங்களில் வெற்றி பெற்று திரைப்பட உலகையே விட்டு வெளியேறி அரசியலில் நுழைந்து எதிர்ப்புகளை எதிர்கொண்டு சோதனைகளை தாண்டி 2026 தமிழகத்தின் முதன்மை நாற்காலியில் அமர்ந்தார். அந்த பயணத்தில் ஒவ்வொரு அடியும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு வெற்றியும் ஒரு வரலாறு. தமிழகம் காத்திருந்தது. தமிழகம் வாக்களித்தது. தமிழகம் இப்போது நம்பிக்கையோடு முன்னேறுகிறது. ஏனென்றால் அந்த நாற்காலியில் இப்போது உட்கார்ந்திருப்பவன் அவன் நம்மில் ஒருவன். அவன் நமக்காக வாழ்கிறான்.